என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்னைக்கு டே 3. மார்னிங் சியா சீட்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு ஒர்க் அவுட்டும் முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் சுண்டல் 50 கிராம்ஸு, வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், லைட்டாக பெப்பர் போட்டு வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு ஆயில் கம்மியாக வெஜிடபிள் அதிகமாக போட்ட வெஜ் பிரியாணி 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். கூட ஒரு ஃபுல் எக்கு, அதுக்கப்புறம் கேரட்டு, குக்கும்பர் எப்பவும் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் எப்போவுமே ஒரே வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. இது எடுக்கிறதும் நல்லது தான். நீங்கள் ஒரு ஃபில்லிங்காக வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கிறது நல்லது தான். ஃபர்ஸ்ட் எப்போவுமே சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸோ இல்லை என்ன எடுக்கிறோமோ அது லாஸ்ட்டாக சாப்பிடுங்க. ஏன்னா எனக்கு டேஸ்ட் ஃபுல்லாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸு அந்த மாதிரி சாப்பிடுங்க. அப்போ கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நான்லாம் தண்ணியே குடிக்க மாட்டேன். பட் இந்த 3 டேஸாக நிறைய தண்ணி குடிக்கிற ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. ஈவினிங் ஸ்நாக்காக பச்சை பட்டாணி தான் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் கேரட்லாம் போட்டு டேஸ்டியாகவும் ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. டின்னருக்கு 2 முட்டையில் கேரட் வெங்காயம்லாம் போட்டு வெஜ் ஆம்லேட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். கூட ஃபில்லிங்காக இருக்க கேரட்டும் வெள்ளரிக்காவும் எடுத்துக்கிட்டேன். 3rd டே டயட் பிளானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஃபீடிங் மாமா இருக்கீங்க இல்லைனா வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.